சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி தாலுகாவிற்குட்பட்ட 84 தொடக்க நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் 90% ஆசிரியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். விடியா திமுக அரசுக்கு எதிரான இந்த போராட்டத்தால் பல பள்ளி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டது. கல்வி வளாகத்தில் ஆசிரியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வன்முறையை தடுத்து நிறுத்துவதையும் ஆசிரியர் பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். இந்த அரசாங்கம் எங்கள் கோரிக்கையின் மீது கவனம் செலுத்தி உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் வருகிற 29, 30, 1ஆம் தேதி சென்னை கோட்டை முற்றுகையை லட்சக்கணக்கான ஆசிரியர்களை கொண்டு முற்றுகையிடுவோம் என்பதை வேலூரில் மழைநீர் கழிவுநீரோடு கலந்து துர்நாற்றம் வீசி வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். வேலூரில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் கொணவட்டம் அரசு பேருந்து பணிமனை சர்வீஸ் சாலையில் மழைநீர் கழிவுநீரோடு கலந்ததால் துர்நாற்றம் வீசியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மழைநீர் வடிகால் அமைக்காததால் மழைநீருடன் கழிவுநீர் கலக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.